ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழுக்கான கீ ஆன்சர் தான். என்னென்னா எக்ஸாம் உங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ நான் பார்த்திங்கன்னா நேரில் பேச முடியல, வீடியோவை பேச முடியல, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் பண்ணுற டைம் இல்லாதனால. ஸோ உங்களோட 1 மார்க் ஆன்சர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, எல்லாமே புக் பேக் தான். ஸோ 2 தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டு, அதுவும் ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அடியதுகை சீர்மோனை. அடுத்து 2வது அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அதில் லாஸ்ட் ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 3வது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் சோழன் நிலங்கிள்ளியை. அது ஓகேவா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. 4வது பார்த்திங்கன்னா இது ஒரு நாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன். 5வது பார்த்திங்கன்னா அதே மாதிரி கடுக்காய் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 6வது பார்த்திங்கன்னா எல்லாமே இது பொருந்தும். சரிங்களா, இதெல்லாம் புக் பேக் தான். 7வது நான் இங்கே தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன், அதான் 2வது ஆப்ஷன் தான் வரும். சரிங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. 7வது 2வது ஆப்ஷன் சரிங்களா. 8வது பார்த்திங்கன்னா சரி ஓகேவா, அது என்னன்னு கேட்டிருங்க, சரியா தவறாது சரி. அடுத்தது 9வது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்த 10வது வளர்ந்த அப்படிங்கிறது. 11 பார்த்திங்கன்னா கிறித்துவும் தமிழும். அடுத்த 12 குறியீடு. ஸோ அடுத்து 13 காலையில் பூத்த மல்லிகை. அடுத்த 14 சாய்வு நாற்காலி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஞாலத்தின் பெரியது யாது, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நெடுநல் வாடை பெயர் காரணம், வசன கவிதம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. 2 மார்க்லாம் ரொம்ப முக்கியம் இருக்குது. புக்கில் தன்மை, முறை வைப்பு என்றால் என்ன, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இதை 2 எழுதணும், எழுதிடலாம். தமிழின்றி எழுவதற்காக மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளை, இதுவும் ஈஸி தான். வல்லினமையிட்டு எழுதுக கேட்டிருக்காங்க, எழுதலாம். ஸோ தொடரிலுள்ள பிழை நீக்க எழுதலை, புக் பேக் தான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு புக் பேக் தான். பொருள் வேறுபாடு திண்மம் திண்மை. ஸோ இது ஈஸி தான். பகுப்பு உறுப்பினர்கள் நம்ம கொடுத்து தான் பாருங்கள். கலங்கியும் வந்திருக்குது, செய்தவும் வந்திருக்குது. ஸோ இது வேணால் எழுதலாம். செய்த எப்படி பிரிப்பீங்க, செய் ப்ளஸ் இத்து ப்ளஸ், சரிங்களா, செய்த இத்து ப்ளஸ் அந்த மாதிரி தான் பிரிக்க முடியும். ஸோ இது பகுதி, இறந்த கால இடைநிலை, பெயரச்சு விகுதி, அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ கலங்கி அப்படிங்கிறது நான் இது இப்போ கொடுத்துருக்கேன், நம்ம கொடுத்தது வந்திருக்கு. கலைச்சொற்கள் ஸ்டாப்லர், டெல்லர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஏதேனும் புணர்ச்சி விதி, உரைநடை, உருநுடை, தலைக்கோள் நம்ம சொன்னது தான். சரிங்களா, இனமைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈர்போதல். சொல்லை பிரித்தும் சேர்த்து எழுது ஈஸி தான். எங்கொழுனின்னு கேட்டிருக்காங்க, ஜடாயு கேட்டிருக்காங்க, கடையெழு வள்ளல், எல்லாமே ஈஸி தான். நாட்டியன் அரங்கின் அமைப்பு. மேரிடர் வேளாண்மை 2மே இம்பார்ட்டன்ட். சென்னையில் பண்பாட்டு அடையாளங்கள், அதுவும் இம்பார்ட்டன்ட். மணலில் எழுதியது முதல் தற்காலம், இதுவும் ஈஸி தான். என்ன அணி கேட்டிருக்காங்கன்னா ஊமை அணி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆனால் ஃபஸ்ட்டு ஏகதேச உருவகணின்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஊமை அணி இம்பார்ட்டன்ட் தான். நயம்பராடத்தில் மைய கருத்து எழுதி, அதாவது நயம்பராடத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறுவினாவாக இருந்தால் 2 பாயிண்ட் போதும். குருவினார் 4 பாயிண்ட் போதும். குருவினாவாக இருந்தால் 2 பாயிண்ட் நல்லா எழுதினா போதும். சிறுவினாவாக இருந்தால் 4க்கு மேலே கொஞ்சம் நல்லா எழுதினாலே போதும். நயம்பராடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நயம் எழுதணும். மைய கருத்து எழுதினாலே 4 மார்க் கிடச்சிரும். மைய கருத்து எழுதாமல் மறக்காமல் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாகைத்திணை சுவீரத்துறை எழுதிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பின்வரும் பழமொழி, இது எப்போவுமே கேட்குறது தான், ஏதோ ஒரு கதை, தமிழாக்கமும் எழுதலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 3 × 6 18. இது அறிவுடைமை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸி. பண்பின் படிமாக, அதுவும் ஈஸி தான். ஸோ நீங்கள் ஒரு இந்த அதிகாரத்தின் கீழே ஒரு 6 பாயிண்ட் நச்சுன்னு எழுதியிருந்தாங்கன்னா 6 மார்க் கொடுத்துருவாங்க. பட் குறள் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. குறள் எழுதியிருந்தால் 6 மார்க் கிடைக்கும். ஸோ பண்டை கால கல்வி முறை, ஆசிரியர் மாணவர், இதெல்லாம் ஓனாவே எழுதலாம். ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாற்றும், இது 2மே ஈஸி தான். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் சைட் ஹெட்டிங் போட்டு குறிப்பு சட்டம் போட்டு எழுதுனீங்கன்னா சந்தோஷம். ஸோ அடுத்து பொறுப்புணர்ச்சின்றி கேட்டிருக்காங்க, இது ரொம்ப ஈஸி. சாலை விபத்தில் தமிழ்நாடு ஓன் கொஸ்டின். ஸோ எல்லாமே ஹெட்டிங் போட்டு எழுதிப்பேன். இதில் தான் ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்க. புறநானூறு பாடல் கேட்டாங்க, அதை இதுவரை கேட்டதே இல்லை. சரி பரவாயில்ல, எழுதியிருப்பீங்க. பொருள் என்ன முடியும் குறள், அது எழுதிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, பொருள் என்ன. ஸோ இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. மார்க் எப்படி போடுவாங்கன்னா லிபரல் கரெக்ஷன், அதற்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 மார்க் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.